நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்குறது ஒரு அடீனியம் பூச்செடி. ஒரு செடியிலே எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். பூக்களை பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். மாடி தோட்டத்தில் நாம் பூக்களை தொடர்ந்து பூக்க வைக்கிறதே ஒரு பெரிய டெக்னிக்கு. அந்த மாதிரி பூக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறந்த உரங்களை நாம் கொடுக்கணும். திட உரமும் கொடுக்கணும், திரவ உரமும் கொடுக்கணும். இப்போ நாம் ஒரு திட உரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட உரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூச்செடிகளுக்கு ஆரஞ்சு பழத்தோலை ஊற வச்சு கொஞ்சம் ஊற்றலாம். காரணம், இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் அமிலத்தன்மை இருந்தால் தான் நல்லா பூக்கும். இப்போ நாம் கொடுக்கக்கூடிய திட உரத்தை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ஒரே உரம் இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் தயாரித்த இந்த ஃப்ளவர் மிக்ஸில் எல்லாம் நாம் போடாத சில பொருள்களை இப்போ போட்டு நம்ம செறிவூட்டப்பட்ட உரமாக தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் வாங்க. முதல்ல இங்கே நாம் வாழைப்பழ தோல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இருக்கிற சத்துக்களை பற்றி நமக்கு தெரியும். பூக்கள் உண்டாகிறதுக்கும் அந்த மாதிரி உண்டான பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்குமாக இது உதவி பண்ணும். இதில் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம், அயன், ஜிங்கு, மெக்னீஷியம் எல்லா சத்துக்களும் இருக்குது. இது காய்ந்த பூக்கள் சாமிக்கு போட்டுட்டு அது எடுத்து காய வச்சுருக்கோம். இந்த பூக்கள்லேயும் ஃபாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, மாலிப்டனம் அதிகமாக இருக்குது. அதனால் செடிகளில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு இதை உதவி பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா இது முட்டை ஓட்டு தோல். இதுலேயும் ஃபாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பூக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான அந்த எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. கால்சியம் செல் சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இங்கே மாதுளம்பழ தோலில் நம்ம பார்த்தோன்னாக்க பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம், காப்பர், மெக்னீஷியம், ஜிங்கு, அயன் எல்லா சத்துக்களும் இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த உரமாக இருக்கும். இதெல்லாம் போக இங்கே 2 பொருள் இப்போ ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2 பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இது காய்ந்த சாணம், மாட்டு சாணம் காய்ந்தது நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இப்படி சாணத்தை எடுத்து காய வச்சும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராட்டின்னு சொல்லுவாங்க, அதையும் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்க, இந்த காஞ்சி போயிருக்கிற இந்த மாட்டு சாணத்தை நாம் தண்ணியில் ஊற வச்சோம், 7 நாட்களுக்கு ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் இருந்துட்டு ஒரு அமிலம் வெளியாகும். காஞ்ச சாணத்தில் உறக்க நிலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் தண்ணி பட்ட உடனே இந்த அமிலத்தை உற்பத்தி பண்ணும். இது ஹார்மோன், செடிகள் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன். அதுதான் ஜிபரலிக் ஆசிடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது செடிகளோட எல்லா விதமான செயல்களையும் முறைப்படுத்துவதாக இருக்கும், அதாவது ரெகுலேட் பண்ணக்கூடியது. அப்படி என்ன செய்யுது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, விதையிலேருந்து செடிகள் காய்த்து மகசூல் கொடுக்குற வரைக்கும் இதிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஜிபரலிக் ஆசிட், அது ஹார்மோன் ரொம்ப முக்கியம். விதைகள் உறக்க நிலையில் இருக்கிறத அந்த உறக்க நிலையிலிருந்து விடுவிச்சு முளைப்பு திறனை கூட்டி கொடுக்கும். அடுத்து பூக்கள் அதிகமாக உண்டாகிறதுக்கு, பூங்கொத்துக்கள் அதிகம் எண்ணிக்கையில் வர்றதுக்கும், ஒவ்வொரு கொத்துலேயும் அதிக பூக்கள் இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இந்த ஜிபரலிக் ஆசிட் செடிகளில் இயற்கையாகவே இருக்கும். அதாவது இலைகளோட கணுவுலையும் அடுத்து தண்டுகள்லையும் இது காணப்படும். செல்கள் நீண்டு வளர்கிறதுக்கும், இலைகள் நல்ல அகலமாக பச்சையாக வளர்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் உதவி பண்ணும். அதோட கூட அதிக அளவில் மகரந்த துகள்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது உதவி பண்ணும். இது ஒன்றே போகிறோம் நமக்கு. இப்போ ஏன் அதை தண்ணியில் ஊற வச்சு தான் போடணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இப்போ இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கீங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம். நாம் பூச்செடிகளுக்கு போட போகும் பொழுது கொஞ்சமாக தான் போடுறோம், மற்ற இன்க்ரீடியன்ஸும் நிறையா போடுறோம். அப்படி அதோடு சேர்த்து இதையும் பவுடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடும் பொழுது தண்ணி ஊற்ற மெதுவாக இதில் இருந்துட்டு அந்த ஜிபரலிக் ஆசிட் செடிகளுக்கு உதவி பண்ணும்.
அடுத்து சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஷாக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு அதையெல்லாம் தாங்கி வளர்கிறதுக்கும் இதை உதவி பண்ணும். கடைசியில் இது வரைக்கும் நாம் ஃப்ளவர் மிக்ஸில் புண்ணாக்கை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், இது வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கில் நைட்ரஜனும் பொட்டாசியமும் கடலை புண்ணாக்கில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் உடனடியாக ரிலீஸ் ஆகாது. கடலை புண்ணாக்கில் இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி மெதுவாக ரிலீஸ் ஆகிறதுனால நீண்ட காலத்துக்கு அந்த செடிக்கு நைட்ரஜன் கிடச்சிக்கிட்டே இருக்கும், தழை சத்து. அதனால் செடி எப்போவும் பச்சையாகவே இருக்கும். அதோட கூட கடலை புண்ணாக்கில் இருக்கிறத விட இதில் பொட்டாசியத்தோட அளவும் அதிகமாக இருக்கிறதுனால வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணில் பிடிச்சி வளர்கிறதுக்கும் நீரோட்டம் நல்லா இருக்கிறதுக்கும் உற்பத்தி ஆகிற பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இப்போ இந்த பொருள்களை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு, இந்த பாருங்கள் மிக்சி எடுத்து வச்சுருக்கோம், எல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி நாம் எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது மிக்சியில் போட்டது முதல்ல போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி இப்போ கோடை காலத்தில் நிறையா உரம் கொடுக்கக்கூடாது. அப்படியே உரம் கொடுத்தாலுமே கூட திரவ உரமாக கொடுக்குறது நல்லது. இப்போ ஒவ்வொரு செடிக்கும் இந்த அளவு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் கொடுத்தா போகிறோம். பெரிய செடியாக இருந்தால் 2 ஸ்பூன் கொடுக்கலாம். இப்போ இந்த உரத்தை பூச்செடிங்களுக்கு கொடுத்துர்லாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஷேட் நெட்டுக்குள்ளே பூச்செடிகள்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வச்சுருக்கோம். இப்போ வாங்க, முதல்ல இந்த செண்பகம் செடிக்கு கொடுக்கலாம். இது பெரிய செடி, வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். மரம் மாதிரி இருக்குது பாருங்கள், தூர்பாகம். மண்ணை கிளறி விட்டுக்குவோம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிருது. இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு உரத்தை கொடுத்துடலாம். இது பெரிய மரமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், ஒரு கை நிறையா எடுத்து இப்படி கொடுத்து விட்ருவோம். கொடுத்துட்டு மண்ணை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கு தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்தாச்சு. எவ்வளோ உயரம் பாருங்கள், மரம் மாதிரி இருக்குது. நிறையா முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் செண்பகத்தில். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாலையாக கட்டி கொண்டு போய் கோயிலில் கொடுத்தோம். அவ்வளோ பூ பூத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெயில் தாங்காமல் இந்த இலைகள்லாம் சுருண்ட மாதிரி இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே சாமந்தி பூச்செடி பாருங்கள். இதிலேருந்து இப்போ ஆடி வந்தோடனே பதியம் போட்டுக்கலாம். இதுக்கும் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு உரம் கொடுத்துருவோம். ரொம்ப நல்ல உரம், அதனால் கொஞ்சமாக கொடுத்தா தான் போதும். அதோட கூட இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப உரம் கொடுக்க வேணாம். செடிகள் உயிரோடு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா போகிறோம். இதுக்கும் உரம் கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒயிட்டு செம்பருத்தி செடி. இதுக்கு மண்ணை கிளறி விட்டுறலாம். மண்ணை கிளறி விட்டாச்சு. இப்போ உரம் கொடுத்துடலாம். பக்கத்திலே ஒரு ரெட் ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். இப்போ தான் கவாத் பண்ணி விட்ருக்கோம். கவாத் பண்ணி விட்டு நல்லா துளிர் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக. இப்போ இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம். மண்ணை கிளறி விட்டுக்கலாம். நல்லா மண்ணை கிளறி விட்டாச்சு. உரத்தை போட்டு மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுறலாம். மூடி விட்டாச்சு. தண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்க எல்லா பூச்செடிகளுக்கும் இந்த தயாரித்த ஃபோர்ட்டிஃபைடு வித்து ஜிப்ரலைக் ஆசிட் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, அதனால் ரொம்ப நல்ல உரம். இது நல்லா வரும். இங்கே பக்கத்துலேயே ஒரு 7 days ரோஸ் இருக்குது, இதுக்கும் கொடுத்துருவேன் இப்போ. ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.